ஓடிவிட்டான். காவலாளிகளை ஏமாற்றி விட்டு ஓடியிருக்கிறார். நகரெங்கும் போலீஸ் தேடுகிறது. கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். அவனை சுற்றி ஒரு சதிக்கூட்டமே வேலை செய்கிறது. சந்தேகப்படுபவர்களை கைது செய்ய பிரதம அதிகாரி உத்தரவிட்டிருக்கிறார். அன்புள்ள ராதாவுக்கு நான் ஒன்றை விரும்புவதில்லை. விரும்பிவிட்டால் அதை அடையாமல் இருந்தது. உன் தந்தையை வாட்டி வதைக்கும் வேதனை என்னவென்று எனக்குத்தான் தெரியும். தொல்லை தரும் தீயவனையும் தெரியும். என்னை மணக்க இசைந்தால் உன் தந்தைக்கு நிம்மதியை கொடுக்க என்னால் முடியும். நாகப்பா, நாகப்பா, கூப்பிட்டீங்களா சார்? இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. யார்? நான் தானே சேகர். நீயா? நீ எதுக்காக என்ன தடுத்தானா வந்தேன்? என்ன காப்பாத்தனா? கைதிக்கு கருணை காட்டுறது கடுமையான குற்றம். உன்னை காப்பாத்தினா நீ இருந்த இடத்துக்கு நான் போக வேண்டி வரும். அண்ணா, நான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அடைஞ்சிருக்கேன். நான் நிரபராதி நிரூபிக்கத்தான் தப்பி ஓடி வந்தேன். நிரபராதி நீ சொல்ற, நான் எப்படி ஒத்துக்க முடியும்? போயிடு. சரி, போயிடு. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடு. உனக்கு உதவி செய்துட்டு உபத்திரவத்துல மாட்டிக்க நான் விரும்பல. அண்ணா, நாம ஒரு கருவுல பிறந்தவங்க, ஒரே மடியில வளர்ந்தவங்க. ரத்த பாசத்தை நினைச்சாவது எனக்கு இந்த உதவியை செய்யுங்கண்ணா. கொண்டாந்து கொடுக்குறேன். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னா. Commissioner of Police, good evening. நான் அசோக் பேசுறேன். அசோக். Yes, yes. I'm all right, thank you. ஒன்னும் இல்ல, என் பிரதர் சேகரை நீங்க அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவன் தப்பிச்சுக்கிட்டு வந்து இப்ப என் வீட்டுல தான் இருக்கிறான். எஸ், அவனை பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கேன். நான் இந்த ஊர்ல ரொம்ப கௌரவமா வாழ்றவன். ஒரு சட்ட விரோதிக்கு இடம் கொடுத்தாங்கிற கெட்ட பெயர் எனக்கு வரக்கூடாது. நான் தெரியாதனமா உதவி கிட்ட வந்துட்டேன். இப்ப நீ என்ன போக விட்டா அதுவே நீ எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். இதை விட்டு போனா சுட்டு கொன்னுடுவேன். சாகரத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அதனால உனக்கு கிடைக்க போற தண்டனையை பத்தி தான் யோசிக்கிறேன். என்ன யாரும் தண்டிக்க முடியாது. தெய்வம் கூடவா? நான் ஒண்ணுமே செய்யலையே. நான் ஒண்ணுமே செய்யலையே.
எங்க? மேல இருக்கான். என்ன நடந்தது மிஸ்டர் அசோக்? நான் போலீஸ் கமிஷனருக்கு போன் செய்ததை கேட்டுட்டு என் பிரதர் என்ன தாக்க வந்தான். என்ன அடிக்கிறதுக்காக இந்த பூச்சட்டியை தூக்கினான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படியே கீழே விழுந்துட்டான். இறந்துட்டான் போல் இருக்க. ஹாஸ்பிட்டல் போன் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லு. எஸ் சார். Why not one? நீ இங்கே காவல் இரு. சார், காபி. சார், டெலிபோன். ஹலோ பிரதர், சிங்காரம் பேசுறேன். அதிர்ஷ்டம் உன் பக்கத்துல தானப்பா இருக்கு. நாம கொள்ளையடிச்ச குற்றம் அவன் மண்டையை போட்டுருவான் போல இருக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆனா இன்னொரு விஷயம் முக்கியம். என்னுடைய பங்கு பணத்தை நீ எடுத்து வச்சிரு, நான் வந்து வாங்கிக்கிறேன். என்ன? ஓகே. அண்ணனே இந்த கொடுமையெல்லாம் செய்திருக்கிறானா? சாரதாம்மா வந்திருக்கிறாங்க. செக்ரட்டரி அம்மா வந்திருக்கிறாங்க சார். குட் மார்னிங் சார். நடந்ததுக்கெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஐ எம் வெரி சாரி. உங்களை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இந்த பேப்பர்ஸ்ல உங்க கையெழுத்து போட்டு எனக்கு அர்ஜென்ட்டா அனுப்பணும். பேங்க்ல இருந்து பணம் வேற எடுக்கணும். அதுக்காக தான். That's all right. என்ன சார்? ஒண்ணு இல்ல, நேத்து ராத்திரி கையில ரொம்ப பலமா அடிபட்டுடுச்சு. ஐ கான்ட் சைன், கையெழுத்து போட முடியாது. அதனால கை சரியாற வரைக்கும் இனிமே அவர் இடது கையால தான் கையெழுத்து போடுவாருன்னு பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரு. மாதிரி கையெழுத்து வந்து வாங்கிட்டு போக சொல்லு. ஓகே? ஓகே சார். சார், வீட்டு செலவுக்கு பணம் வேணுங்க. என்ன வேணும்? சாவியா? எஸ். இங்க தானே இருக்கும். ரொம்ப குழப்பமா இருக்குங்க போல இருக்கு. இந்தங்க. பணத்தை நீயே எடுத்து கொடுத்துரு, அப்புறம் நீ போகலாம். ஆபீஸ்க்கா சார்? ஓகே சார். ஹலோ, அசோகா பேசுறது? எஸ், அசோக் தான் பேசுறேன். நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அன்கான்சியஸா இருந்த உங்க பிரதர் பாடி ஆஸ்பத்திரியில காணாம போயிடு. வாட்? அவருடைய கொள்ள கூட்டம் தான் கொண்டு போயிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறோம். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. I see. I see. I see. என்றும் முன் அசோக். அன்புள்ள ராதாவுக்கு நான் ஒன்றை விரும்புவதில்லை. விரும்பிவிட்டால் அதை அடையாமல் இருந்ததில்லை. உன் தந்தையை வாட்டி வதைக்கும் வேதனை என்னவென்று எனக்குத்தான் தெரியும். தொல்லை தரும் தீயவனையும் தெரியும். என்னை மணக்க இசைந்தால் உன் தந்தைக்கு நிம்மதியை கொடுக்க என்னால் முடியும். முட்டாள்.
கண்மணி ராதா, நான் உன்னை பிரிந்து வந்ததிலிருந்து என் வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள். நீயும் உன் தந்தையும் என்னை மிக மிக இழிவாக எண்ணும் அளவிற்கு சந்தர்ப்பங்கள் சரி செய்து விட்டன. உண்மை என்னவென்றால் ராதா, ராதான்னு யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். ராதா வர சொல்லு. சரி. என்னையே கடத்திக்கிட்டு போயிட்டுதா ராதா நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப என்ன இங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவா. மிஸ்டர் அசோக், இந்தாங்க உங்க கடிதம். காளிக்கு காதல் பிறந்தா கூச்சல் போடுவானா, கவிஞனுக்கு காதல் பிறந்தா கவிதை எழுதுவானா, முட்டாளுக்கு காதல் பிறந்தா இப்படித்தான் கடிதம் எழுதுவான்னு நிரூபிச்சிட்டீங்க. பொய்ய எழுதி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? விலை கொடுத்து என்ன வேணாலும் வாங்கிடலாம், ஆனா ஒரு பொண்ணோட மனசை மட்டும் வாங்க முடியாது. போதும், உங்களையும் தெரியும், உங்க தம்பியும் தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன விஷயம்? ஒரு சேட் நியூஸ். காணாம போன உங்க பிரதர் பாடிய சின்ன பின்னப்படுத்தி ஆத்தோரமா புதைச்சிருக்காங்க சார். இந்த பயங்கர நிகழ்ச்சியில இருந்து உங்க தம்பி ஒரு பெரிய கேங் நடத்துறாருன்னு தெரியுது. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் புலப்படாம இருக்கிற பல கொலைகள் கொள்ளைகள் கூட உங்க பிரதரை சேர்ந்த சதி கூட்டம் தான் செய்திருக்கணும்னு நினைக்க வேண்டியிருக்கு. சேகரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச சில உண்மைகளை சொன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கு சார். சேகரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இன்ஸ்பெக்டர். அந்த கூட்டம் உங்களுக்கு ஆபத்து விளைவிக்க முயற்சி செய்யும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வரேன் சார். ராதா, ராதா. என்றும் உன் அசோக். ஆண்டவனே, நெருப்புக்கு பயந்து தண்ணீர்ல குதிச்சவன் கதி மாதிரி ஆயிடுச்சு. இந்த பணமும் பகட்டு எனக்கு வேண்டாம். இதையெல்லாம் நீதான் கொடுத்த, நீதான் என்னை காப்பாத்தன ஆண்டவனே. ஹலோ, இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு. சரி சார், இப்ப பாஸ் உங்களை பார்க்க முடியாதான். அப்படியா? ஹலோ. ஓ மிஸ்டர் தியாகராஜனா? நான் வரணுமா? கண்டிப்பா வரணுமா சார்? ஆல்ரைட் வர்றேன் வர்றேன். ஐயா, என்னையா மறுபடியும் அந்த ஓலை வந்துருச்சா? ஐயா தைரியமா இருங்க ஐயா. நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற போது எதுக்கு ஐயா பயப்படணும்? அப்பா, என்னப்பா உடம்புக்கு? ஒண்ணும் இல்லம்மா, லேசா நெஞ்சு வலி. டாக்டர் வந்தா சரியா போடும். டாக்டர் வந்தா இந்த வலி நீங்காதம்மா. இந்த கடிதம் வராம இருந்தா நீங்க மன்னிச்சுங்க ஐயா. ஐயா, பெத்த மகள்கிட்ட எத்தனை நாளைக்கு இதை மறைக்க முடியும் ஐயா? கடிதமா? யாருக்கு எழுதுற? ஒரு சண்டான விரோதி. அப்பாவுக்கு கூடவா விரோதிங்க இருக்காங்க? நேத்து வரைக்கும் நண்பனா இருந்தவன் தான் அம்மா இன்னைக்கு இருக்கிற விரோதி. ராமையா, நீ சும்மா இருக்க மாட்டியா? அப்பா, என்கிட்ட நீங்க எதையோ மறைக்கிறீங்க. பெத்தவங்க கிட்ட பிள்ளைங்க பயப்படலாம், பிள்ளைங்க கிட்ட பெத்தவங்க எதுக்காக பயப்படணும்? சின்னம்மா, இதெல்லாம் தற்கா சமாச்சாரம். ஐயா செய்யாத தப்ப வச்சு ஒருத்த மிரட்டான். அவன் கேட்கறத கொடுக்கலன்னா ஐயாவை மாட்டி வச்சிடும். ஏன் ஜெயிலுக்கு கூட போக முடியாது செஞ்சிடுவாம்மா. என்னப்பா அது? என்கிட்ட சொல்லதுனால உங்க மனசு வேதனைப்படுன்னா சொல்லாதீங்க. ஆனா என்னன்னு தெரியற வரைக்கும்
என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இல்லம்மா சொல்றேன். நான் முன்ன சர்க்கார்ல இன்ஜினியரா இருந்தப்போ என்கிட்ட ஒரு டைப்பிஸ்ட் இருந்தான். நான் அவனை ரொம்ப நல்லவன்னு நம்பி இருந்தேன். அந்த நம்பிக்கையில அவன் கொடுக்குற லெட்டரையெல்லாம் நான் படிச்சு பார்க்காமலே கூட கையெழுத்து போட்டுருவோம்மா. கையெழுத்து போட்ட பேப்பருங்க அவங்கிட்டே இருக்காப்பா. நான் சம்பாதிச்ச நல்ல பேரை நாசமாக்குற அளவுக்கு பொய் தஸ்தாவேஜ் தயாரிச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாம்மா. நம்ம தலையெழுத்தைய மாத்திட முடியும். இதுக்கு நீங்க பயப்படவே வேண்டாமே. அந்த லெட்டர் கொடுங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நானே செய்யறேன். உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதும்மா. ஆரம்பம்னு வந்துட்டா அதுக்கு ஒரு முடிவு வந்துதான் செய்யணும். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க. ஐயோ, நான் பாத்துக்கிறேன். ஒன்னா கேட்க மாட்டேங்கிறியம்மா. அப்பாவை கூட்டிட்டு போ. நல்லதம்மா. அதே அம்பளம், அதே மாதிரி கடிதம். இதையும் அசோக் தான் எழுதிருக்கணும். சார் சார் வாங்க ஐயா. ஐயா உள்ளே இருக்காரு, வாங்க போகலாம். ஐயா வந்திருக்காங்க. என்னங்க இது? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன உடம்புக்கு? உடம்பு கொண்டும் இல்ல, மனசுதான் சரியில்லை. என்னங்க இது? இந்த வயசுல மனசை போட்டு இப்படி அலட்டிக்கலாமா? நிம்மதியா இருங்க, எல்லாம் சரியா போயிடும். மிஸ்டர், அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், நாம பேசலாம். வா. கொஞ்ச நேரம் தூங்க, நான் வர்றேன். புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி அப்பாவுக்கு மிரட்டல் கடிதம் எழுதி அவரை துடிக்க வச்சுட்டு இப்ப வீட்டுக்கே வந்து அவர் சுகத்தை விசாரிக்கிறீங்களா? அதான் நான் என்ன மிஸ்டர், இவ்வளவு காலமா அப்பாவை மிரட்டி காரியத்தை சாதிக்க முடியலன்னு தானே அன்னைக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதினீங்க. ராதா, தயவு செய்து நான் சொல்றதை நான் சொல்றேன். உங்களுக்கு நான் வேணும், எனக்கு எங்க அப்பாவோட நிம்மதி வேணும். எந்த பெண்ணும் வாய் விட்டு சொல்ல முடியாத வார்த்தையை நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆச்சரியப்படாதீங்க, எல்லா வகையிலும் நான் உங்களை வருத்தேன். எங்க அப்பாவுக்கு நிம்மதி கொடுக்க முடியும்னு எழுதுனீங்களே, அதுக்காகத்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அப்பா கிட்ட இப்பவே சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாருடா, அதான் வந்துட்டேனே. பால் தந்தா பகை நீங்கும்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஏதாவது மனக்கசப்பு இருந்தாலும் அது இந்த நிமிஷமே போயிடட்டும். பழம் கொடுத்தா புது உறவு பலப்படும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உறவு என்னைக்கு நிலைச்சு நிற்கிறது. என் வாக்க நான் நிறைவேற்றிட்டேன். உங்க விருப்பப்படியே நான் உங்களுக்கு சொந்தமும் ஆயிட்டேன். இப்போ உங்க வாக்க நிறைவேற்றுங்க. எங்க அப்பாவை வாட்டி வதைக்கிற அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க. பத்திரமா? ஆமா. அதுக்குள்ள மறந்தாச்சா? பொழுது விடிக்கட்டும். பொழுது விடியறதும் விடியாததும் அவன் கையில இருக்கு. பத்திரம் உங்க கையில இருக்கு. ஊர் உலகத்துக்கு முன்னால நம்ம கல்யாணம் சாஸ்திரப்படி நடந்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம். எங்க அப்பாவோட விலைமதிக்க முடியாத நிம்மதிக்கு என்னையே நான் விலையா கொடுத்துட்டேன். பொருளை கொடுத்துட்டு தான் விலைய கேட்பாங்க. நான் விலைய கொடுத்துட்டு பொருளை கேட்கிறேன். என்னது? நீ எதை கேட்கிற?
எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு தேடுற மாதிரி நடிக்கிறீங்களா? இதை நீங்க தானே எழுதுனீங்க. எந்த தைரியத்தில் எழுதுனீங்க? நான் கேட்டதை கொடுக்கலன்னா என் முடிவை நானே தேடிக்கிறேன். அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாது. அதை நான் எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரை எங்க அப்பாவுக்கு அன்பு மகளா மட்டும்தான் இருந்தேன். இனிமே
நான் உங்க மனைவி. ஏன் ராதா அதான் நீ கேட்டதை நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஆமா, நம்ம வாழ்க்கை தொடங்கிறதுக்கு முன்னால இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்னது? ஒரு காலத்துல நானும் சேகரும் காதலர். காதல்னா மனம் விட்டு பழகினோம். வேண்டாத கற்பனையெல்லாம் செய்துகிட்டு வாய் விட்டு பேசணும். இதை தவிர வேற எந்த தவறையும் நாங்க மனசார கூட நினைச்சது. ராதா, இப்ப எதுக்கு அந்த பழைய கதை? மத்தவங்க நினைப்பு மனசுல வச்சுக்கிட்டு கொண்டவரோட வாழ்ந்துகிட்டு இருந்தா கணவனுக்கும் கடவுளுக்கும் துரோகம் செஞ்சவளாயிடுவேன். அப்போ நீ சேகரம் மறந்துட்டியா? மறந்துட்டேன். நல்லவரா இருந்த சேகரை நான் எப்பவோ மறந்துட்டேன். கொள்ளக்கார சேகரை இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மறந்துடுவேன். சந்தோஷம். தன் மனைவி ஒருத்தனை காதலிச்சான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை கொல்லாம உயிரோட விட்டு வச்சிருக்கிற கணவன் நீங்க ஒருத்தருதான். கணவன் கிட்டேயே தன் கடந்த கால காதலை சொன்ன மனைவி நீ ராதா. ஆமா, இதையெல்லாம் நீ ஏன் என்கிட்ட இப்ப சொன்ன? இப்படி எல்லாம் சொன்னா நான் கோபத்துல குதிச்சிடுவேன், உன்னை தள்ளி வச்சிடுவேன்னு சொல்லிடா. இல்ல, தான் கொலை செய்த ரகசியத்தை கூட ஒரு மனைவி தன் கணவன் கிட்ட சொல்லிடுவார். ஆனா தான் காதலிச்ச ரகசியத்தை மட்டும் சொல்லவே மாட்டான். நான் சொன்னது உங்க அப்பாவுக்கு செய்யற தியாகமா நினைச்சு தாலி கட்ட கழுத்தை நீட்டிட்டு இப்படி எல்லாம் சொன்னா நாம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாத நிலைமை உண்டாயிடும்னு நினைக்கிறேன் இல்லையா? கடவுளுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. அந்த கடவுள் மேல ஆணையா கேட்கிறேன், உன்னால என்ன மனப்பூர்வமா காதலிக்க முடியுமா? சேகரன் எவ்வளவோ அன்போட பார்த்திருப்பேன். அந்த அன்புல 1000த்துல ஒரு பங்கையாவது உன் பார்வையில காட்ட முடியுமா? என் முகத்தை பார்த்து சொல்லுறாதா. முயற்சிக்கிறேன். என்னால முடியும். கொஞ்ச நாள்ல எல்லாமே முடிஞ்சிடும். ராதா, கல்யாண சடங்கு நம்ம கைகளைத்தான் ஒண்ணு சேர்த்திருக்கு, உள்ளங்களை ஒண்ணு சேர்க்கல. என்னைக்கு நீ என்ன காதலோட பார்க்கிறியோ அன்னைக்கு நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம். அந்த பிஸ்கட் பேக் கொடுங்க. எது வேணுங்க? போதும். கொஞ்சம் இருங்க. Correct. நீ குடியா, ஒரு பாண்டா குடு, ஒரு புகவாலா குடு, ஆரஞ்சு குடு, சோடா குடு. எல்லாத்தையும் தனியா தரவா, கலைக்கு கொடுக்கவா? நீ எப்படி வேணா குடியா. பெரிய முடிச்சாத. பரவாயில்லையே, 30 ரூபாய் வச்சிருக்காரு. ஆமா, அட்ரஸ் ஸ்கேனும் எங்க போய் கொடுக்கறது? கரெக்டா? கரெக்ட். ஆமா, இந்த வேலையை என்ன விட நல்லா பண்றீங்களே, உங்களுக்கு யார் வாத்தியாரு? ஷட் அப். அன்னைக்கு என்னமா பெரிய யோக்கியமா பேசுறீங்களே, ஏன் இந்த பொழப்பு? முட்டை பொழப்பு தான். உங்களோட பேசுறதுக்காக ஒரு ட்ரிக் பண்ணேன். பேசியாச்சுல, அப்ப நான் புறப்படுறேன். மேடம்,
எங்க போறீங்க? நானும் வரேன். எதுக்கு? திருடுறதுக்கா? உங்களுக்கு பிடிக்கல இல்ல இந்த வேலையை நான் உடனேன்னா வேற ஏதாவது வேலை வாங்கிட்டாங்களே. முதலாளிய கேட்டுட்டு சொல்றேன், அப்புறமா வீட்டுக்கு வாங்க. அப்படியா? முதலாளிய பாக்குறனோ இல்லையோ, இந்த சாக்குல உங்களை நிச்சயமா பாப்பேன். சின்னம்மாவை பெரியம்மா பெத்தெடுக்க ஆஸ்பத்திரி போயிருக்கும் போது அங்கேயும் இப்படித்தான் எஜமா வேகமா நடந்தாரு. ஆனா இவ்வளவு ஏன் எங்க அம்மா என்ன பெத்தெடுக்க ஆஸ்பத்திரி போயிருக்கும் போது எங்க அப்பா இதை விட வேகமா நடந்தாரு. அது எப்படி உனக்கு தெரியும்? எங்க தாத்தா சொன்னாரு. அதோ என் மகன் வந்தாச்சு. அது மட்டும் இல்ல முதலாளி, மருமகன் தான் சேர்ந்து வர்றாரு. ஆமா ஆமா வாமா வாங்க தம்பி. வாங்க ஐயா, வாங்கம்மா, வணக்கம். வாங்கம்மா வாங்கம்மா. சின்னம்மா, சின்ன முதலாளி, இப்பதான் இரண்ட வீட்டுக்கு விளக்க வந்த மாதிரி இருக்கு. ஐயா நான் போய் டிஃபன் தயார் பண்றேன். இப்போ உங்க நான் 2 பேரையும் வர சொன்னதுக்கு காரணமே உங்க ஹனிமூனுக்காக ஒரு திட்டம் வகுக்கிறது தான். முதலாளி டிக்கெட் எடுத்து கையில விடுங்க, திட்டத்தை அவங்க வகுத்துக்குறாங்க, நாம ஏன்? அம்மா இறையா தம்பி, நான் உயிரோடு இருக்கிறது உங்க 2 பேரையும் சந்தோஷமா பாக்குறது தான். நீங்க எஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா இருந்துருவேன். எதுக்கும் கொஞ்ச நாள் போகட்டும். சரின்னு சொல்லுங்க. சரி. அப்பா இப்பதாமா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஓய் கனசாமி வாயா, பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கவனிப்போம். சாமியா ராதா, உங்க அப்பாவுக்கு முன்னால இந்த ஒரு நாளைக்கு மட்டும் அன்பான தம்பதிகளை போல நடிக்கலாம்னு சொன்னேன். இப்போ உங்க அப்பா சொல்லிட்டு போறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நடிப்போமே. நாம பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துறது நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச போறோம், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். யாரது? யாரது? இங்க இருக்காங்களே. அம்மா, நீங்க வீட்டை பத்தி சொன்ன உடனே எங்க பூட்ல வீட்டை சொன்னீங்களோன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன். வாங்கய்யா, உள்ள வரலாமா? வாங்க. உங்க தொல்லை ரொம்ப பெருசா போச்சு. வேலை வேணும். என்ன வேலை தெரியும்? நான் செய்யாத வேலைங்களா? அதெல்லாம் ஒரு காலம், அது ஏங்க இப்போ? எனக்கே இவ்வளவு பெரிய மரியாதை. நீங்க உட்காருங்க. ஏங்க வந்தோட நடக்கும் தேவனுக்கு உட்கார்ந்தா சேர் மேல உட்காரு. இந்த சேர் இல்லையா, அந்த சேர். அவ்வளவு தள்ளி உட்கார்றத காட்டிலும் நான் இங்க பக்கத்துல நிக்கிறேங்க. வேலை வேணும்ன்றியே, என்ன வேலை தெரியும்? ஏங்க இல்ல, முத நான் டிரைவர் வேலை பார்த்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு. ஆயுத பூஜை நினைக்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தேன். ஒரு சின்ன பாட்டில் மேல ஏத்தின, சின்ன பாட்டில், தம்மா துண்டு, அதுக்கே லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்க. தம்மாத்தூன் பாட்டில் மேல ஏத்துறதுக்கு லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்க. போலீஸ்காரர் பாக்கெட்ல வச்சிருக்கிற பாட்டில் மேல ஏத்தனா விடுவானா? போலீஸ் மேல ஏத்திட்டீங்களா? பின்ன அதனாலதான் வேலை போச்சு. அப்புறம் வீர் விலாஸ் ஹோட்டல் இல்ல, ஆமா, பக்கத்துல இருக்குது. அது பக்கத்துல இருக்கியா, நீ தள்ளு. அங்கதான் நான் சரக்கு மாஸ்டர் வேலை பார்த்தேன். கஷ்டம். என்ன கஷ்டம்ன்றீங்க? நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் முதலாளிக்கே கஷ்டம் போச்சு. ஓட்டிட்டு இருந்தான் ஒரு காலத்துல. நான் போய் சேர்ந்தேன், கியூவா நிக்க ஆரம்பிச்சது. ஒண்ணு இல்லைங்க, அசல் நெய்யினால் செய்தவைன்னு போர்டு போட்டிருந்தாங்க. சரி, முதலாளியா சொல்லியிருக்காரு, சுத்தமான நெய்யா வாங்குவோம், எவ்வளவு விலையாரான பரவாயில்லன்னு சரக்கு போட்டேன். அதை முதலாளி பார்த்தான், என் வேலைக்கு ஒரு கை பார்த்துட்டான். என்ன படிச்சிருக்கீங்க? தினத்தந்தி, மாலை முரசு, நவமணி. காதல்? காதல் தான் முதல்ல படிப்பேன். ஆஹா. ராணியை கண்டா விட மாட்டேனே. குடும்ப பத்திரிக்கையாச்சே. எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கீங்க? அது வந்து இந்த கம்பி கேட்டு போட்ட ஸ்கூல் இல்ல, அதுல என்ன ஆகி போச்சு, இந்த வாத்தியார் இருக்காரு, நான் அழகா எழுதியிருந்தேன், எழுத்த பார்த்தவொன்னு அசந்து போய் வெளியே போடான்ட்டாரு. நல்லா தானே இருந்தது, ஏன் போக சொன்னாரு? அவர் மகளுக்கே காதல் காகிதம் எழுதுனா விடுவாரா? வேலை உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இங்க நிச்சயமா வேலை கிடையாது. அம்மா, அம்மா, உங்களை கேட்டு கேட்டுக்கிறேன். ஐயையோ. ஆகட்டும். பழக்கம் விட முடியல. உன்னை விட்டு போல இந்த புத்தி. என்ன பண்ண சொல்றீங்க? களவும் கட்டு மரன்னு சொன்னா கத்துக்கிட்டேன், மறக்க முடியல. என்னது ஸ்பூன்? இதுங்க நம்ம வீட்டு வராண்டால தான், யாரும் இல்ல. இந்த வீட்லயா? ஆமா, ஆளுங்க இருந்தா உருவிடுவேன், இல்லன்னா சொருகிடுவேன். ப்ளீஸ் கெட் அவுட். ஐ வில் கெட் அவுட். எங்க வேலை தான் தரமாட்டேங்கிறீங்க. ஒரு சர்டிபிகேட் ஆவது கொடுங்களேன், வெளியே வேலை தேடிக்கிறேன். சர்டிபிகேட் வேணுமா? ஆமாங்க. இந்த தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். என்னங்க இது? எல்லாரும் விஷயத்தை எழுதிட்டு கையெழுத்து போட பறந்துருவாங்க. நீங்க என்ன கையெழுத்த மாத்திரம் போட்டுட்டு விஷயத்தை எழுத பறந்துட்டீங்க? அப்பா எவ்வளவு வாயாடித்தன மறந்து எப்படி பிழைக்கிறது? வாய் உள்ள புள்ளதான் பிழைக்கணும், உங்களுக்கு தெரியாதுங்களா? ஏல, முதலாளி ஹனிமூனுக்கு போயிருக்காரு, அப்புறமா வாங்க போங்க. ஏற்கனவே 3 பேர் மூணுக்கு போயிருக்காங்க, அப்புறம் இவர் வேறையா? தேன் நிலவு. தேன் நிலவு அப்படின்னா? அப்பா
புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க சந்தோஷமா இருக்கிற இடம். அங்க இருக்கிறவைக்கு தான் சந்தோஷம். விட்டு வந்துட்டு அவ்வளவுதான் க்ளோஸா? தயவு செஞ்சு போறீங்களா? ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏ இல்ல தேனிலவை பத்தி இவ்வளவு ரொம்ப வச்சு சொல்றீங்களா, அதுக்காக கேட்டேன். இத பாருங்க, வயசை விட்டுட்டீங்க, அப்புறம் திரும்ப வராது. எனக்கு கல்யாணம் ஆகல, அவ்வளவுதான் சொல்லலாம். ப்ளீஸ் கெட் அவுட். பிக் பாக்கெட்.